ஈன்றாலுமாய் எனக்கெந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாம் உலகம் படைத்துகந்தான் மனத்துள் இருக்க என்றான் இமையவர் கண்பன் திருப்பாவிரி புலியூர் தோன்றா துணை இருந்தனன் அண்டன் அடியோங்களுக்கே தோன்றா துணை இருந்தனன் தன்னடியோங்களுக்கே தோன்றா துணை இருந்தனன் தன்னடியோங்களுக்கே. வணக்கம் நேயர்களே. நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புதுவித தகவல்களுடன் உங்களை சந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இந்த முறை திருப்பாதிரி புலியூரில் வீற்றிருக்கும் தோன்றா துணைநாதனான திருப்பாதிரி புலியூர் அப்பனை பற்றிய ஒரு அருமையான பாடலை நமக்கு கிராமத்து பாடகி விழுப்புரம் கஸ்தூரி அவர்கள் வழங்கியுள்ளார்கள். நடுநாட்டுத்தலமான திருப்பாதிரி புலியூரில் குடிகொண்டிருக்கும் அந்த பாடலேஸ்வரனை பற்றிய திருநாவுக்கரசர் எப்படி 4ஆம் திருமுறையில் திருவுருத்த பண்ணுடன் பாடி பரவினாரோ அதுபோல ஒரு பாடலை நமக்கு அளித்துள்ளார்கள். வாருங்கள் நேரிலே நாம் அதை கேட்டு மகிழ்வோம். ஓம் நமச்சிவாய சிவாய நம. ஓம் இமயமலை எழுந்தனையே யமதருமை ஈசா அமரனவன் வருந்திடவே அகன்றனையே வாசா குமரனவன் குளிர்ந்திடவே குனிந்தனையே லேசா உமையவளை உருவினிலே உறைவிட்ட நேசா இமயமலை எழுந்தனையே யமதருமை ஈசா அமரனவன் வருந்திடவே மகன்றனையே வாசா குமரனவன் குளிர்ந்திடவே குனிந்தனையே லேசா உமையவளை உருவினிலே உறைவிட்ட நேசா கணபதியும் கழித்திடவே கனியினையும் தந்தாய் தணலினிலே பிறந்தவனின் தகராறை தீர்த்தாய் கணபதியும் கழித்திடவே கனியினையும் தந்தாய் தளலினிலே பிறந்தவனின் தகராறை தீர்த்தாய் குணவதியின் குழப்பத்தை குறிஞ்சிரிப்பால் தேய்த்தாய் இணையுடனே இருப்பவனே இவ்வுலகை காப்பாய் இணையுடனே இருப்பவனே இவ்வுலகை காப்பாய் படைத்தனையே பல உயிர்கள் பாரினிலே தானே படைத்தனையே பல்லுணவு படியளந்து நீயே படைத்தனையே பல உயிர்கள் பாரினிலே தானே படைத்தனையே பல்லுணவு படியளந்து நீயே விடைதனிலே அமர்ந்தவனே விதித்திடுவாயாயுள் ஈசா விடைதனிலே அமர்ந்தவனே விதித்திடுவாயாயுள் இடையினிலே வாழ வைத்தே ஏற்றிடுவாய் உன்னுள் இடையினிலே வாழ வைத்தே ஏற்றிடுவாய் உன்னுள் விண்ணளந்து மண்ணளந்து மேலுருவாய் நிற்பாய் ஈசா விண்ணளந்து மண்ணளந்து மேலுருவாய் நிற்பாய் கண் திறந்து காண்பவர்க்கு காட்சிதனை ஈவாய் கண் திறந்து காண்பவர்க்கு காட்சிதனை ஈவாய் மண் விளங்க அம்பலத்தில் மலரடியாளாடி வண்ணமான வாழ்வளிக்கும் வாகீசனியே மண் விளங்க அம்பலத்தில் மலரடியாளாடி வண்ணமான வாழ்வளிக்கும் வாகீசனியே. திருச்சிற்றம்பலம். என்ன நேயர்களே, பாடலை கேட்டு மகிழ்ந்தீர்களா? உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் எல்லோரும் அந்த ஆதி பரம்பொருளின் அருளால்
எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க செந்தமிழ், வாழ்க செந்தமிழர், வாழ்க தாய்மணி திருநாடு.